பசங்களா, அதான் ஸ்நாக்ஸ் பீரியடுக்கு பெல் அடிச்சாச்சுல, எல்லாரும் உங்களோட ஸ்நாக்ஸை எடுத்து சாப்பிடுங்க. சீக்கிரமா ஸ்நாக்ஸ் பீரியட்ல கதை பேசிக்கிட்டே இருக்காதீங்க, ஸ்நாக்ஸை ஃபினிஷ் பண்ணுங்க. அடுத்தது நமக்கு மேக்ஸ் பீரியட் வேற இப்போ ஸ்டார்ட் ஆயிடும். ஃபாஸ்டா சில்ட்ரன். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு என்ன ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க? நான் இன்னைக்கு என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? எங்கள் அம்மா கிட்ட நான் எனக்கு சாக்லேட் வாங்கி தம்மான்னு தான் கேட்டேன். ஆனால் எங்கள் அம்மா சும்மா இல்லாமல் எனக்கு பனானாவை தந்துட்டாங்க. நானும் சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு பனானாவே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்களாம் என்ன ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க சொல்லுங்க. எங்கள் அம்மா வேற 2 பனானா கொடுத்துட்டாங்க. என்னால் 2 பனானாவை சாப்பிட முடியுமான்னு வேற தெரியல. 2 பனானா, அதுவும் பெரிய பனானா வேற. ஆமா ஜாஸ்மின், நீ என்னடி எடுத்துட்டு வந்த இன்னைக்கு? என்னன்னே தெரியலப்பா. எங்க அம்மா தான் எனக்கு எப்போதும் ஸ்நாக்ஸ் பேக் பண்ணுவாங்க. இன்னைக்கு என் லஞ்ச் பேக்ல பார்த்தா ஸ்நாக்ஸ் பாக்ஸே இல்ல. எங்க அம்மா என்னோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வைக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுன்னே தெரியலப்பா. இப்போ நான் ஸ்நாக்ஸே இல்லாம தான் உட்காந்துட்டு இருக்கணும். ஜாஸ்மின், இதெல்லாம் ஒரு விஷயமா? உங்க அம்மா ஸ்நாக்ஸ் கேட்டா என்ன? இங்க பாரு, என்கிட்ட 2 பனானா இருக்கு. நீ ஒரு பனானாவை சாப்பிடு, நான் ஒரு பனானா சாப்பிடுறேன், அவ்வளோதானே. கவலைப்படாத ஜாஸ்மின். ரொம்ப தேங்க்ஸ் டி. ஆமா ஜெனி, ஷர்மி, நீங்களாம் என்ன ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? உங்களோட ஸ்நாக்ஸும் சொல்லுங்கப்பா, எல்லாருமா ஷேர் பண்ணி சாப்பிடலாம். ஜாஸ்மின், என்னோட மாமா நேற்று ஊர்லேருந்து வந்தாங்க. அவங்க வரும்போது மைசூர்பா வாங்கிட்டு வந்தாங்க. நெய் மைசூர்பா செம்ம டேஸ்டாக இருந்தது. நான் அதை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? நெய் மைசூர்பா வாயில் போட்டாலே கரைஞ்சு போகுதுப்பா. ஷர்மி, நீ என்னடி எடுத்துகிட்டு வந்திருக்க? நான் என்ன தெரியுமா எடுத்துட்டு வந்திருக்கேன்? எங்கள் அம்மா கிட்ட வர்ற வழியில் போர்பான் பிஸ்கட் வாங்கி தாங்க அம்மான்னு கேட்டேன். ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க போர்பான் பிஸ்கெட்லாம் வேண்டாம், வீட்டிலையே மூங் தால் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போன்னு சொன்னாங்க. ஒரு பாக்ஸில் ஃபுல்லாக எனக்கு மூங் தாலே போட்டு கொடுத்துட்டாங்கப்பா. மூங் தால் தான் இன்னைக்கு என்னோட ஸ்நாக்ஸா. மூங் தால் என்னோட ரொம்ப ஃபேவரட் தெரியுமா? மூங் தால் ரொம்ப டேஸ்டியாக வேற இருக்கும். நீயும் சாப்பிட்டு பாரு, உனக்கும் மூங் தால் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அப்படின்னா நீயும் என்னோட நெய் மைசூர்பாவை சாப்பிட்டு பாரு. வாயில போட்டாலே நாக்கில் கரைஞ்சி ஓடும், அவ்வளோ டேஸ்ட். நீ என்னோட டேஸ்ட் பண்ணு, நான் உன்னோட டேஸ்ட் பண்றேன், நம்மளும் ஷேர் பண்ணிக்கலாம். பினாக்கி, நீ என்னடா அமைதியா உட்காந்துருக்க? நீ என்ன ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்த? காய்ஸ், நான் டார்க் ஃபேண்டசி கொண்டு வந்திருக்கேன். 2 எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் ஒன்று எடுத்துப்பேன், நீங்க ஒன்று எடுத்துக்கோங்க. மோனி, நீ என்னடி ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்க? அமைதியாக உட்காந்துருக்க, காட்டு உன்னோட ஸ்நாக்ஸ் என்னென்னு. நானும் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன்ப்பா. ஏற்கனவே ஸ்கூலுக்கு வர டைம் ஆயிடுச்சு. அதோட எங்கே ஸ்நாக்ஸ்லாம் எடுக்கிறது? அதனால ஸ்நாக்ஸே நான் எடுத்துகிட்டு வரல. இன்னைக்கு ஒரு நாள் சும்மா போக வேண்டியதுதான். பிரச்சனை இல்லைப்பா, நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், மே ஐ கம் இன் மிஸ்? எஸ், கமின்மா, உள்ள வாமா. யாருமா நீ? குட் மார்னிங் மிஸ். மிஸ், என்னோட பேர் சுக்கி மிஸ். நான் 2nd ஸ்டாண்டர்ட் சி செக்ஷனில் இருக்கேன் மிஸ். என்னோட அக்கா இங்கே தான் மிஸ் படிக்கிறா, ஜாஸ்மின். அம்மா என்ன பண்ணாங்க, என்னோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயே அவளோட ஸ்நாக்ஸையும் சேர்த்து வச்சுட்டாங்க மிஸ். ஒரு பெரிய பேர்ஸ் வச்சுருக்காங்க, பேரிக்கா. என்னால் சாப்பிடவே முடியாது. இவ்வளோ பெரிய பேர்ஸை நான் எப்படியுமே சாப்பிடுவேன். அதனால தான் அக்காவோட ஸ்நாக்ஸை அக்காக்கே கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் மிஸ். ஸ்நாக்ஸை அக்கா கிட்ட கொடுத்துருங்க மிஸ். நான் போயிட்டு வரேன் மிஸ். தேங்க்யூ மிஸ். ஜாஸ்மின், உன்னோட ஸ்நாக்ஸை ஏண்டி மறந்து விட்டுட்டு வந்தேன்? அம்மா பாரு, என் பேக்கில் வச்சுட்டாங்க. இவ்வளோ பெருசாக நான் எப்படி சாப்பிடுவேன்? எடுத்துக்கோ ஸ்நாக்ஸை. பாய். வெரி குட் ஜாஸ்மின், நீ நல்ல ஃப்ரூட்ஸாக சாப்பிட்றியே. ஸ்நாக்ஸுக்கெலாம் இப்படி தான் சாப்பிட்ணும். வெரி குட். யார் யார் என்னென்ன ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம். மிஸ், நான் மூங்கால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மிஸ். அதுவும் ரொம்ப ஹெல்தியான ஃபுட் தான் மிஸ். மிஸ் மிஸ் நான் நெய் மைசூர்பா எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மிஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் தான் மிஸ். மிஸ், இப்போதான் என் தங்கச்சி எனக்கு இந்த இவ்வளோ பெரிய பேரிக்காவை கொடுத்துட்டு போயிருக்கா. எனக்கு அதுவும் ரொம்பவே பிடிச்ச ஸ்வீட் தான் மிஸ். எனக்கு பிடிச்ச ஃப்ரூட் தான் மிஸ். ஆனால் எப்படி தான் சாப்பிட போகிறேன்னு தெரியல. எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணி தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன் மிஸ். மிஸ், எங்கள் அம்மா எனக்கு பனானா கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க மிஸ். மிஸ் நான் டார்க் ஃபேண்டஸி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மிஸ். மிஸ் நான் எந்த ஸ்நாக்ஸுமே எடுத்துகிட்டு வரல மிஸ், மறந்துட்டேன் மிஸ் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்கு. பசங்களா, ஸ்நாக்ஸுக்கு எல்லாரும் நல்ல ஹெல்த்தியாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, பனானா, பேர்ஸ் அந்த மாதிரி. ஆனால் எப்போதுமே அதுக்காக நிறைய சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ்லாம் சாப்பிடாதீங்க, அது உடம்புக்கு நல்லதில்ல. பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி ஐட்டம்ஸும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, சரிதானா? அப்போ தான் நிறைய ஹெல்த்தியாக இருக்க முடியும். நிறைய தண்ணியும் குடிங்க. இங்கே பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டில் ஒருத்தி ஸ்நாக்ஸ் எடுக்காமல் வந்திருக்கா. அவள் கூட நீங்கள் எல்லாருமே உங்களோட ஸ்நாக்ஸை ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. ஓகே பசங்களா? ஓகே மிஸ், நாங்க எங்களோட ஸ்நாக்ஸை ஷேர் பண்ணி சாப்பிடுறோம். வெரி குட் பசங்களா, அப்படிதான் இருக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்மளோட மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பாய், தேங்க்யூ. நீங்களும் நிறைய ஃப்ரூட் சாப்பிடுங்க. அதே மாதிரி நீங்களும் ஸ்கூலுக்கு என்ன ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போவீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.